அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசின்னு சொல்கிறது நிலைத்தன்மை, பொறுமை, அழகு, செல்வம், குடும்ப பாசம் இதெல்லாம் குறிக்கிறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ராசிங்க. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் கூட ஒரு முறைக்கு உயர்ந்தா நிலைத்த செல்வத்தையும் மரியாதையும் பெறக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்க வெளியே அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பல காயங்களையும் துரோகங்களையும் சுமந்துக்கிட்டு வாழ்கிறவங்களா இருப்பாங்க. மனசில் வச்சதை ரொம்ப எளிதாக வெளிப்படுத்தவே மாட்டாங்க. நம்பிக்கை வச்சுருக்கிறவங்களால ஏமாற்றப்பட்ட அனுபவம் இவங்கக்கிட்ட வாழ்க்கையில் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். ரிஷபராசிக்காரர்களோட குணாதிசயம் கேட்டிங்க அப்படின்னா, அமைதியான மனம் கொண்டவங்க. இவங்க சண்டையவே விரும்ப மாட்டாங்க. அமைதியாக வாழணுன்னு விருப்பப்படுறவங்க. குடும்ப பாசம் அதிகமாக, குடும்பத்துக்காக எதையுமே இவங்க தியாகம் செய்யக்கூடியவங்க. ரொம்ப பிடிவாதம் குணம் கொண்டவங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்பிக்கை வச்சவங்களுக்கு உயிரையும் கொடுப்பாங்க. ஆனால் அதே நம்பிக்கையால் அதிக துரோகத்தையும் இவங்க தான் அனுபவிப்பாங்க. அழகு மற்றும் செல்வ வாழ்க்கை மீது இவங்களுக்கு ரொம்பவே ஈர்ப்பு அதிகங்க. அழகான பொருட்கள், நல்ல வீடு, நிம்மதியான வாழ்க்கையை இவங்க விரும்புவாங்க. பொறுமையாக இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவங்க தாங்கிக்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே துரோகத்தை பார்த்தவங்க. துரோகத்தை ரொம்ப நிறைய அனுபவித்தவங்க. நண்பர்களோட துரோகம், காதலில் துரோகம், ஏமாற்றம், உறவினர்களோட பொறாமை, பண விஷயத்தில் ஏமாற்றம், நம்பிக்கை வச்சு உதவி செஞ்சுருப்பீங்க. அவங்களாலேயே நீங்கள் நிறைய மனக்காயம் படுவீங்க. நல்ல மனசு காரணமாக பல முறைக்கு நீங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பீங்க. பல சமயங்களில் நான் இவ்வளவு செஞ்சோம், ஏன் எனக்கு மட்டும் கஷ்டங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஷபராசி மிகப்பெரிய கஷ்ட காலம்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில் 19 வயசு முதல் 27 வயசு வரைக்கும் ரொம்பவே மன கஷ்டப்பட்டிருப்பீங்க. 28 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் வாழ்க்கையை போராட்டமாக இருந்திருக்கும். 35 வயசுக்கு பிறகு மெதுவாக கொஞ்சமாக நீங்கள் உயர ஆரம்பிச்சிருப்பீங்க. 42 வயசுக்கு மேலே தான் நிலையான செல்வ வாழ்க்கையே உங்களுக்கு அமையும். இவங்க வாழ்க்கையில் ரொம்பவே ஆரம்ப கால சோதனை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அப்புறம் தாங்க ட்விஸ்ட்டு. பின்னாடி காலத்தில் தான் உங்களுக்கு உயர்வுங்கிறதே உறுதியாகும். ரிஷபராசி எப்போவுமே செல்வ செழிப்போட வாழ்வாங்க. குரு பகவான் மற்றும் சுக்கிரன் பலம் பெறும் காலங்களில் வீடு, நிலம், வாகனம், தொழில் உயர்வு, பண சேமிப்பு எல்லாமே மெதுவாக தாங்க உருவாகும் உங்களுக்கு. ஆனால் செழிப்பான வாழ்வு நிச்சயம். மெதுவாக தான் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா ரிஷபராசிக்காரங்களுக்கு பணவரவு உயர்வு உண்டாகும். பழைய கடனெல்லாம் குறையுங்க. தொழிலில் புது புது வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகும். பதவி உயர்வு சாத்தியமாகும். பணவரவு முன்ன விடவே பண ஓட்டம் ரொம்பவே அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. திருமண தடையெல்லாம் நீங்கி ஆரோக்கியம், மன அழுத்தமெல்லாம் குறையும். தூக்கத்தை கவனிக்கணும் நீங்கள் நிச்சயமாக. அதனால் பல பாதிப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நல்ல தூங்கணும். ஆன்மீகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, கோயில் செல்லும் எண்ணம் உங்களுக்கு ரொம்பவே அதிகரிக்கும். அடுத்த 12 நாட்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல செய்தி, நீண்ட நாள் காத்திருந்த தகவல் உங்களுக்கு வரும். அதாவது வேலை கிடைக்கிறது. ஒரு வேலையை குறி வச்சு ரொம்ப நாளாக அந்த வேலைக்கு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலை கிடைக்கிறது. ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்லி கடன் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கடன் கிடைக்கிறது. இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். செலவுகள்லாம் எதிர்பாராத வகையில் வருங்க. எதிர்பாராத செலவு வர, ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக சமாளித்து தான் ஆகணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகும். வீட்டுக்கு நிறைய விருந்தினர்கள்லாம் வருவாங்க. மன அழுத்தம், பழைய நினைவுகள்லாம் ரொம்ப மனசை பாதிக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மன அழுத்தம் வச்சுக்காதீங்க. பண வரவை பற்றி கேட்டிங்கன்னா, சிறிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வாக்குவாதத்தை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். உங்களை சண்டைக்கும் வாக்குவாதத்துக்கும் தூண்டுவாங்க. உங்கள் வாயிலிருந்தே வார்த்தையை பிடுங்குவாங்க. ஆனாலும் நீங்கள் வாக்குவாதத்தில் எக்காரணத்தை கொண்டு ஈடுபடக்கூடாது. அதிர்ஷ்ட நாள் நல்ல வாய்ப்புகள்லாம் வரத்துக்கும் இந்த 12 நாளில் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேற்கொள்கிற பணி சம்மந்தமாகவோ இல்லை குடும்பம் சம்மந்தமாகவோ ஏதோ சின்ன சின்ன பயணங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவியும் நல்ல ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வேலை உயர்வு, தொழிலில் முன்னேற்றமும் கண்டிப்பாக நடக்கும். தொழிலில்
நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. ஆன்மீக நாளில் கோயில் தரிசனம் உங்களுக்கு நல்ல பலன் தருங்க. வேண்டுதல்கள் நிறைவேறும். புதிய தொடக்கமும் புதிய யோசனையும் உங்களுக்கு வெற்றி பெற செய்யும். அதாவது இந்த தொழிலை செய்யலாமா, இந்த ஏதாவது தொழிலில் புதுசாக ஐடியா புகுத்துறது. உங்கள் பேச்சு திறமையால் நீங்கள் வாடிக்கையாளரை ஈர்ப்பீங்க. மேலும் உங்கள் ராசிக்காரர்கள் நீங்கள் யாருக்கிட்ட எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ரொம்பவே அதிகமாக புகழ்கிறவங்க. தேவையே இருக்காது, சம்மந்தமே இருக்காது, ஆனால் உங்களை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாஷா படத்தில் ரஜினியை புகழ்வாங்க பார்த்தீங்களா, அதுலேயே அவர் உஷாராயிருவார். அதே மாதிரி தான் பணம் கடன் கேட்குறவங்கக்கிட்ட கிட்டேயும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் கேட்பாங்க, நீங்களும் மனசு வந்து கொடுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்காது. ரகசியங்களை கேட்குறவங்கக்கிட்ட, பொறாமை கொண்ட உறவினருங்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் சம்மந்தப்பட்டதோ உங்கள் குடும்பத்தார் சம்மந்தப்பட்ட ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உறவினர்கள்லாம் பொறாமை நிறைய வச்சுருப்பாங்க, ஆனால் முகத்தில் நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க. நம்ம நல்லவங்கனே நம்புவோம், அந்த மாதிரி நடிப்பை காட்டுவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், ஏமாறக்கூடாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி போயிட்டு பொறாமை பிடிச்சவங்ககிட்ட போய் நம்ம ரகசியத்தை சொல்கிறது, நம்ம பிளானை பற்றி சொல்கிறது, நம்மளோட புது யுக்தியை பற்றியெல்லாம் போய் சொல்லி கடைசியாக என்ன ஆகும், எதுவும் நடக்காமல் போகும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. யாரையுமே முழுசாக நம்பாதீங்க. நம்பி ரகசியத்தெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. உங்களோட பலவீனம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களோட நம்பிக்கை தான். யாரையுமே நீங்கள் ரொம்ப நம்புறது தான் உங்களோட பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். அதை பார்த்து கவனமாக கொஞ்சம் யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு கொஞ்சம் தெளிவாக இருங்க போதும். உங்களுக்கு பொருத்தமான நிறம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற நிறம் என்னன்னா, வெள்ளை, இளஞ்சிவப்பு, லைட் பச்சை, இல்லை க்ரீம் கலர், வெள்ளி நிறம், அதெல்லாம் உங்களுக்கு ராசியான அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கலர். தவிர்க்க வேண்டிய நிறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு, அடர் சிவப்பு. இந்த 2 நிறமும் உங்களுக்கு பேட் வைப்ரேஷனை கொடுக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை நாளில் உங்களுக்கு வெள்ளை, பிங்க்கு அந்த மாதிரி கலரில் நீங்கள் ட்ரெஸ் போடலாம். திங்கக்கிழமை நாளில் இளம் பச்சை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். மன அழுத்தம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு விசேஷம், விழா அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா க்ரீம் கலர், தங்க நிறம், இந்த மாதிரி நிறத்தெல்லாம் நீங்கள் போடலாம். அது உங்களுக்கு மன அமைதியும் சுக்கிர பலத்தையும் அதிகரித்து தரும். அது மட்டும் இல்லை, ரிஷபராசிக்கு உண்டான தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது மகாலட்சுமி, சுக்கிர பகவான், பெருமாள், பார்வதி தேவி. எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோயிலுக்கு, பெருமாள் கோயில், லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இந்த தெய்வத்தை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். சுக்கிர பகவான் வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களோட திருமண பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரிஷபராசிக்காரர்களோட திருமண பலன், இவங்களுக்கு திருமணம் தாமதமாக தான் நடக்கும். தாமதமாக நடந்தாலும் நல்ல துணைவர் கிடைப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல துணைவர் கிடைப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் செல்வம் அதிகரிக்கும். இவங்களுக்கு குடும்ப நிலை உயரும், வாழ்க்கையில் நிம்மதி வரும். ஆனால் பிடிவாதத்தை குறைச்சிக்கணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும். எது எடுத்தாலும் கோபம், எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு இது இல்லாமல் பிடிவாதமாக நிற்கிறது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு. அதை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தை பலன் கேட்டிங்கன்னா, குழந்தை யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போகிற யோகம் உங்களுக்கு இருக்கும். இந்த 2026க்கு அப்புறம் உங்களுக்கு நிலம் வாங்கும் வாய்ப்பு, வீடு கட்டுற யோகம், பழைய சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்வு காண்றதுங்கிறதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்க போகுது. இந்த ரிஷபராசிக்காரர்களோட மறைமுகமான வளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க யாரையுமே ரொம்ப சீக்கிரத்தில் கைவிடவே மாட்டாங்க. குடும்பத்தை ரொம்ப நேசித்து காப்பாற்றுவாங்க. அமைதியாக வெற்றி பெறுவாங்க. மனசில் நினைக்கிறத சாதிப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களோட பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான நம்பிக்கை மனசில் வச்சுக்கிறது. பழைய விஷயங்களை போட்டு மனசில் குழப்பிட்டே இருக்கிறது. மனசு ஏதாவது ஒரு துரோகத்தை சந்திச்சிருக்கும், ஏதாவது ஒரு காயம் அடைஞ்சிருக்கும். பழைய காயங்களெல்லாம் மறக்காமல் இருக்கிறது. ஒருத்தவங்கள ரொம்ப அதிகமாக காதலிக்கிறது. ரொம்ப நம்பிக்கை வச்சு ஒருத்தவங்க கூட பழகும்போது அவங்க செய்கிற துரோகத்தை தாங்கவே முடியாது. இவங்க தாங்கவும் முடியாமல், மறக்கவும் மறக்காமல் அதை திரும்ப 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 அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப நம்பர் 1 பலவீனம் இவங்களோடது.
ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா 6, 15, 24. அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிழமை, வெள்ளிக்கிழமை, திங்கள். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் வெள்ளை மலர் அர்ச்சனை செஞ்சு லட்சுமி அஷ்டோத்திரம் செய்கிறது. ரொம்ப ஏழைப்பட்டவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உணவு பொருட்கள், ஏதாவது முடிஞ்ச உணவுப் பொருட்களை தானம் செய்யலாங்க. பெண்களுக்கு உதவி செய்கிறது, ரொம்ப ஏழ்மைப்பட்ட முடியாத படிக்கிற குழந்தைங்களுக்கோ ஏதாவது உதவி செய்கிறது. இது இவங்களோட செல்வ யோகத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும். பொதுவாகவே இந்த ரிஷபராசிங்கிறது மெதுவாக உயர்ந்து இறுதியில் பெரிய வெற்றியை அடையக்கூடிய ராசிங்க அது. ஆரம்பத்தில் கஷ்டம் இருந்தாலும் கூட இறுதியில் செல்வம், மரியாதை, குடும்ப நிம்மதியெல்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த ராசினர் ஒருபோதுமே இவங்களோட நல்ல மனசை இழக்கவே கூடாது. அது அப்படியே இருக்கணும். வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனாலும் தோல்விங்கிறது நிரந்தரமே கிடையாதுங்க. கஷ்டத்துக்கு பிறகு தான் உயர்வு வருங்கிறதுக்கு உதாரணமே இந்த ரிஷபராசிக்காரங்க தான். இந்த விஷயத்தில் நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.